கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை யோவான் 11:40. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவளுக்கு சொன்னார். அவள்னா யாருன்னா மார்த்தாள்ங்கிற ஒரு பெண். அவளுக்கு அவங்க 2 பேர் சகோதரிங்க. ஒரு சகோதரன் இருக்கிறான், லாசரு. அவன் செத்து போயிடுவான். அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நண்பன், ஃப்ரெண்டு. செத்து போன உடனே இவர் வெளியூரில் ஊழியத்தில் இருப்பார். அவருக்கு அந்த தகவல் வரும். இவர் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு லாசரோட வீட்டுக்கு வர்றப்போ 4 நாள் ஆயிரும். அவங்கெல்லாம் அழுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது, அவன் இறந்துருக்க மாட்டான், எப்படியாவது காப்பாற்றிருப்பீங்க. அப்படியெல்லாம் பல சகோதரிகள் எப்படி அழுவாங்க, பெண்கள் கதறி அழுதுருப்பாங்க. அந்த அழுகையின் குரலை கேட்டு அவர் சொல்கிறாரு, அழுகாத, உயிரோட எழுப்பிடலாம். ஐயோ ஆண்டவரே, செத்து 4 நாள் ஆச்சு, எல்லாம் நாரி போயிருக்கோம் அப்படின்னு அந்த மார்த்தாள் சொல்லுவாள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசமாயிரு. நீ தேவனோட மகிமையை நீ பார்க்கணும்னா விசுவாசமாயிரு. நீ விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வைத்திருந்த அந்த கல்லறையின் இடத்துல போய் லாசருக்கு எழுந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவர் உயிரோட எழுப்பின அந்த சம்பவம். இன்றைக்கு அனுதின உணவில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, செத்தா கூட உயிரோடு எந்திரிச்சிருவோம். 4 நாள் நாரி போனால் கூட அது என்னாகும், உயிர்ப்பிக்கப்படும், புதுப்பிக்கப்படும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும். ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம வேண்டுதல் செய்கிறோம். அந்த பிரச்சனை தொடர்ந்து நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்குது. அதிலிருந்து மீண்டு வர முடியல. அப்போ வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, ஆண்டவர் நம்மை விடுவிச்சா தான் நம்ம விடுவிக்கப்பட முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. ஏன்னா நாரிப்போன பணம் நினச்சி பாருங்கள், பக்கத்துலேயே போக முடியாது. சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு எலி செத்து கிடந்தால் கூட நம்மளால் 2 நாளைக்கு 3 நாளைக்கு சாப்பிட முடியும். அவ்வளவு அருவருப்பான ஒரு வாடை வரும். நம்முடைய நாசியில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாடையாக பிணங்களோட வாடை. அப்படி மனிதன் பிணமாய் 4 நாளாக நாரி போயிருப்பான். அந்த பிண வாடைகளுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவர் உள்ளே போய் அவனை உயிரோடு எழுப்புற ஒரே வார்த்தையில். அன்பானவர்களே, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தொல்லையாக இருந்தாலும் சரி, ஒரே வார்த்தையில் அதிலிருந்து கர்த்தரால் நம்மை விடுவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான நம்பிக்கையோடு ஆண்டவர் இடத்துக்கு நம்ம போகணும். நம்ம விசுவாசிக்கணும். அப்போ நம்முடைய விசுவாசத்திற்கு ஏற்ற பதிலை கொடுத்து, நம்முடைய விசுவாசத்திற்கு ஏற்ற விடுதலையை நமக்கு கொடுத்து, நம்மை அந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து, தொல்லைகளிலிருந்து, சமாதான குலைச்சலிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மையும் அவருடைய சொந்த குமாரனாக ஏற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? அதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அவரை விசுவாசிக்கணும். அவன் எழுந்து வந்த உடனே ஆண்டவர் சொல்லுவார், அவன் மேலே கட்டி இருக்கிற அந்த கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடுங்க. அப்போ நாமும் சில பிரச்சனைகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறோம். விபச்சாரத்தினால, வேசித்தனத்தினால, உலக காரியத்தினால, பேராசையினால், நஷ்டத்தினால, சமாதானமின்மையினால், குரோதத்தினால், விரோதத்தினால், பல காரியங்களினால நம்ம கட்டப்பட்டு இருக்கோம். அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படணும். அப்போ கர்த்தர் ஒருவரால் மட்டுமே அந்த கட்டுகளை அவிழ்க்க முடியும். நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நஷ்டத்தில் இருந்தாலும் சரி, கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எனக்கு அன்பானவர்களே,
ஆண்டவர் நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து மரித்து நாறி போன பிரச்சனையாக இருந்தாலும், மரித்து நாறி போன சரீரமாக இருந்தாலும் அதை உயிர்ப்பிக்க வல்லவராக, அதை உயிர்ப்பிப்பார், புத்துயிர் பெறும்படியாக செய்வார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் இழந்து போனோம், அதையெல்லாம் மீண்டும் நாம் புதிதாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் மேல் விசுவாசம் வைப்போம், முழுமையாக நம்பிக்கை வைப்போம். அப்படி வச்சோம்னா நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் எப்படிப்பட்ட மகிமையாய் செயல்படுகிறார் என்பதை நாம் உணர முடியும், பார்க்க முடியும். நம்முடைய விசுவாசமே அவருடைய மகிமையை காண்கிற ஒரே வழி. நிச்சயமாகவே உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய மகிமையை காண நாம் ஆயத்தமாக இருப்போம். நாம் நம்பிக்கையாக இருப்போம், விசுவாசமாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையாய் கிரியை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறதற்காகவும் நன்றி. நாங்கள் உம்மீது முழுமையாய் நம்பிக்கை வைத்து, முழுமையாய் உம்மை ஏற்றுக்கொண்டு, ஆழமாய் விசுவாசித்து, எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் மகிமையாய் கிரியை செய்ய, எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் மகிமைப்பட நாங்கள் இடம் கொடுக்கும்படியாக நீர் எங்களை பலப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய வசனங்கள், உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய போதனைகள் எங்களுடைய இருதயத்திற்குள்ளே ஆண்டவரே சமட்டியாய் அடித்து எங்களை மனம் திரும்ப செய்ய நீர் உதவிப்பார். அது மட்டுமல்ல, உம்முடைய இரட்சகராம் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த வழியிலே பயணிக்கவும் நீர் எங்களுக்கு ஞானத்தை தார். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய அன்பும் எங்களை வழிநடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.